தேங்க்யூ ஸோ மச். நீ கயல் விழியே கடந்ததுவா உறவாடும் வேளை முகம் காட்டு நீ எல்லையே காட்டடி கவிதைகளாய் பதில் மொழியே தண்ணீர் கம. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லென்றும் மொழியை சொல்லலை சேர்ந்த பின்னேலை வேறேதும் இல்லை வேண்டும் நாளோடும் மீண்டும். செந்தமிழும் கூட இங்கூத்து சுண்டு வரத்தி ராசாத்தி உன்னால அடக்காத்து ஒன்று என நான் மெச்சிக்கிற என்னோ தாண்டி வந்த ஒரவே அது தேடி உசுரம ஒளியா வந்தவளே. வாழ்த்துக்கள். வாங்க இன்னொரு போட்டோ எடுக்கலாம். நீங்க வீட்ல இருந்திருக்கலாம்ல, இப்ப கால் பரவாயில்லையா? ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட்ல வழுக்கி விழுந்துட்டேன். தேங்க் காட். தேங்க்ஸ். வாங்க நீது போட்டோ எடுத்துக்கலாம். இருக்கு மீனா. ஐயா சாமி, இப்ப வரையும் நான் நல்லா இருக்கு. சண்டை போடுற மூடே இல்ல. நாங்க அமைதியா அத விட்டுட்டு சுடு தண்ணி கேட்டீங்களே. ரவி, நான் தான் ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். 3 பசங்களுக்கு கல்யாணம். அது வந்து எங்களுக்கு அதுக்கு என்ன பண்ண சவாரி வந்துச்சுன்னு போயிடுவேன். ஆனாலும் பல குரல் டைமுக்கு வந்துருச்சு. இல்ல போய் தூங்குங்க. ஆமாமா, ஒரு நிமிஷம். என்னங்க இது? இன்னைக்கு இந்த ஆனிவர்சரி நல்லா நடந்ததுக்கு காரணமே நீங்க தான் மீனா. என்னங்க பண்றீங்க? உங்க பிசினஸ்க்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. முழம் போட போறா, அத வச்சு அவ என்ன பண்ண போறா? ஆண்டி, மீனாவோட மனசுக்காக டைமண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். கூட மீனாக்கு போன் வாங்கி கொடுக்குன்னு யோசிக்கவே இல்ல. அவளும் கேட்கல, எனக்கும் தோணல. பாத்தியா ரோகிணி, நான் முதல்ல போனு என்ன பண்றது? போய் இதெல்லாம் எனக்கும் ரவிக்கும் நீங்க ரொம்ப ஸ்ருதி போலாம். நீ சொன்னதை கேட்டேல்ல, நம்ம குடுக்கற கிஃப்ட் சொன்னா அவகிட்ட இருந்து நீ கத்துக்க. கேப்பாங்க. இங்க ரிசப்ஷன்ல என்ட்ரி போட்டு அங்க வெயிட் பண்ணுங்க. உங்க டோக்கன் உட்காருமா. பாத்து சார், 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே சார், ஓகே. இல்லம்மா, டாக்டரை பார்த்துட்டு நான் உன்னை வீட்டில் விட்டு போறேன். நானே வீட்டில் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தேன். ஆனா ஃபீவர்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் இருக்கு. எல்லாரும் எல்லா மாத்திரையும் தெரியாம குடுக்குற டேப்லெட்ஸ் கூட அவங்களுக்கு பிரச்சனையில போய் முடிஞ்சிரும். ஒன்னு செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. என்ன சார் இருக்கேன், எனக்கு லீவே கிடைக்காது டாக்டர். இதுவே பெர்மிஷன்ல தான் வந்து. இல்ல டாக்டர், பரவாயில்ல. இன்னைக்கு பல்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ட்ரிப்ஸ் எல்லாம் போடு. வாங்க.
உங்களை சீஃப் டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்களும் வேலைக்கு போயிடுவேன். சார் இந்த வந்துட்டு இருக்கேன் சார். சாரி சார். மினிஸ்டர் மீட்டிங் இருக்கா? உங்களுக்கு பக்கத்துல கண்டிப்பா போய் தான் ஆகணும். டாக்டர்கிட்ட சாயந்தரம் 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிரும். இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் நான் எடுத்து பாத்துக்க. அப்புறம் அங்க உன்னை திட்டுவாங்கல்ல, எதுவானாலும் நான் உனக்கு வேற என்ன டைம்ல ஹெல்ப் பண்றீங்க? நான் இன்னும் ஹெல்ப் 1301 தான் பின்ன ஏதாவது நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் தான் இது. நீங்க வந்து கட்டிக்கலாம். இப்படி பண்ணிருக்கீங்க. ஓகே டாக்டர். அம்மா அட்மிட் பண்ணிடுறேன். ஓகே குட். அம்மா நீங்க எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. வாமா. நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாம போங்க. உன் Okay. பேர் என்னம்மா? அம்மா எதுவும் பயப்படாதீங்க. சின்ன சின்ன டெஸ்ட். கிட்ட கடன் வாங்கின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு ஆபீஸ் பக்கம் வந்தா இவ தானே சரிண்ணா. ரிலீஸ் பண்ணிருப்பீங்கன்னு உங்க மேல ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்துருச்சு. உனக்கு இருக்கிற எதிரி நான் தானே. இவ்ளோ கேஷுவலா சொல்றீங்க. உங்களுக்கு பயமாலமான ஆளு அது உங்களுக்கே தெரியும். அவனை எப்படி டீல் பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்க அவன் என்ன பிளான் பாப்பான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்ணா, இருங்க. அவன் சாதாரணமா பேசுற மாதிரி உன்னை பத்தி தானே விசாரிச்சான். நான் அப்படி எதுவும் இல்லைன்னு சமாளிச்சிட்டேன். கொஞ்சமா உங்களை நெருங்குறான். அவனை ஒன்னும் அவ்வளவு சாதாரணமா அந்த சத்யாவை ஏற்கனவே ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விட வேண்டியது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனுக்கு உங்க நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இப்படி விஷயத்தை திருப்பி விடணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். மேல தூக்கி போட சொன்னேன். இவ அதை எங்கேயோ தொலைச்சிட்டு அது உங்க அளவுக்கு கிரிமினல் மூளை எனக்கு இல்லையே. பரவாயில்ல. மீனாவோட தம்பி சத்யா உங்களை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிட போறான். அவன் இருந்த வரைக்கும் கணக்கு வழக்கெல்லாம் சரியா பாத்துக்கிட்டு இருந்தான். ஹலோ, நான் ஐடி எம்ப்ளாய். விட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நல்ல சம்பளம் கொடுக்குறேன். சிரிச்ச ரோஹிணி, உன் கூட சேர்ந்ததுக்கிட்டு எனக்கு எந்த வேலையும் வேணாம். ஆளை விடு. சொல்லிவிடு. நீ நினைக்கிற மாதிரி நான் பண்றது எல்லாம் இல்லன்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட போறாரு. என்ன நீங்க எதுவும் என்னடா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.